கொஞ்சம் ப்ரூட்டலாக நடந்துக்க தெரியணுங்க. இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வந்தோடனே ஒரு வருஷத்தில் வாங்கணும்னு தான் நினைக்கிறாங்க. வாங்கிட்டா சந்தோஷம்தான். ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி எங்களுக்குமே அதில் பெருமை தான். பட் ஆனால் அது நடக்காது. இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் வின்னிங் அ கேம், இட்ஸ் லைக் வின்னிங் அ வார். ஹலோ சி யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய விதமான போராட்டங்கள். ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெகு சிலர் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த ஜெயிக்கிற வெகு சிலர் யார், அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதான் இங்கே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் நிறைய தடைகள் வரும், நிறைய பேச்சுக்கள், நிறைய ஏச்சுகள் வரும். சரிங்களா? ஆனால் எல்லாத்தையும் கடந்து நிறைய தியாகங்கள், பர்சனலாகவும் சரி இல்லை சோஷியலி என்ன வேணால் ஃபினான்ஷியலி நிறைய தியாகங்கள், நிறைய கஷ்டங்களை கடந்து தான் ஒருத்தருங்க வந்து ஜெயிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் ஜெயிக்கிறதே இல்லை. அண்ட் சில பேர் திறமை இருந்தும் ஜெயிக்க முடியாமல் வெளியில் போய்ட்றாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு 21 வருஷத்தில் ஆஸ் அ ஆஸ்பிரண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துருக்கேன், ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியாக ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துருக்கேன். நான் பார்த்ததுலேருந்து சில இன்சிடென்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். வே பேக் 2016-17 ஒரு பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப நல்லா எழுதுவான். அவன் 26 வயசுக்குள்ளே 3 மெயின்ஸு, ஒரு இன்டர்வியூ போனான். 2 டைம் ஐஎஃப்ஓஎஸ் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணி மெயின்ஸு, ஒரு ஐஎஃப்ஓஎஸ் இன்டர்வியூ போனான், சிவில் சர்வீசஸ் இன்டர்வியூ போனான். ரொம்ப நல்ல கேண்டிடேட். அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எப்படியும் சர்வீஸ் வாங்கிடுவான் அப்படின்னு நானே அவன் மேலே ரொம்ப ஒரு ஹோப்பு, ஒரு இம்ப்ரெஷன், ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் அந்த பையன் வந்தான். என்ன ஆச்சுன்னா, சார் இந்த மாதிரி நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், பொண்ணு வீட்டிலேருந்து ப்ரெஷர், பொண்ணு வீட்டில் அலையன்ஸ் பார்க்குறாங்க, இப்போ பொண்ணு எனக்கு ப்ரெஷர் கொடுக்குது சார் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி, என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படின்னு சொல்லி புலம்னான். நம்ம வந்து பர்சனல் இஷ்யூஸில் ரொம்ப பேச முடியாது, பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணால், வேறு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேறு ஒரு ஜாப், கவர்மெண்ட் ஜாப் ஒன்று வாங்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். இவரை கல்யாணம் பண்ணிட்டு ஃபோன் பண்ணான், சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார் அப்படின்னா. சரி ஓகேப்பா, வாழ்த்துக்கள், வேறு என்ன சொல்ல முடியும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து இல்லை சார் நான் கட்டாயம் சிவில் சர்வீஸ் விட மாட்டேன் சார், திருப்பி வந்துடுவேன் சார் அப்படின்னு சொன்னான். சரிப்பா, நீ வந்தேன்னா ரொம்ப நல்லது, சந்தோஷம், நல்ல விஷயம், திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பையனை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழித்து அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். அவன் சொன்னான், அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு சார், அவன் இது மாதிரி ஒரு பெங்களூரில் எங்கேயோ இருக்கான் சார், வேலை பார்க்குறான் சார், இது மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஃபைன், குட். பட் என்னென்னா அந்த பையனோட அந்த சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆம்பிஷன் வந்து அவுட். இப்போ இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பொண்ணு கூட அது மாதிரி இருக்காங்க. என்னென்னா இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூ தான், இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. அவங்க 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்பை உதறிட்டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தான் ப்ரைமரி அப்படின்னு உட்காந்தாங்க. அவங்க சர்வீஸ் வாங்கிட்டாங்க. சரிங்களா? அண்ட் இன்னும் சில லேடிஸ் எனக்கு தெரியும், ஆஃப்டர் மேரேஜ் இப்போ கூட உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. 6-7 வருஷம் ஆச்சு. 2-3 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி 2 மெயின்ஸு போன சில கேண்டிடேட்ஸ், லேடி கேண்டிடேட்ஸ், இல்லை சர்வீஸ் வாங்காமல் நான் ஊருக்கே போக மாட்டேன், ஏஜ் 30+ வெறித்தனமாக உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த வெறித்தனமாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா அது சும்மா கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் அது தெரியும். அண்ட் அந்த பிரச்சனைகள் என்னன்னு நம்மளால் யூகிக்க முடியும். பட் ஆனால் அதனோட வழிகளையும் தாங்கிட்டு அவங்க அங்கே நிற்கிறாங்க. அதாவது இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் கொஞ்சம் ப்ரூட்டலாக நடந்துக்க தெரியணுங்க. அதாவது நீங்கள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வேண்டான்னு சொன்னால் அந்த பொண்ணு உங்களை திட்டிகிட்டு போகலாம், ஏண்டா உன்னை நம்புனேன் நீ என்னை வேண்டான்னு சொல்லிட்டியா அப்படின்னு திட்டலாம். இல்லை பையன் வேண்டான்னு சொல்லும்போது திட்டலாம். நிறைய பிரச்சனைகள், இல்லை சமூகம் சார்ந்த, சொசைட்டி சார்ந்த, இல்லை வீட்டில் அக்கா மேரேஜ், தம்பி மேரேஜ், அண்ணன் மேரேஜ், எதுவாக வேணால் இருக்கலாம். எதுவாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகள், நிறைய விதமான பிரச்சனைகள் எப்படி வேணால் இருக்கலாம். அண்ட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் உதாசீனப்படுத்தும் போது நம்மளை நிறைய பேர் திட்ட தான் செய்வாங்க, கத்த தான் செய்வாங்க. நம்ம அம்மா அப்பாவே நம்ம மேலே திட்டுதுன்னு திட்டி தீர்த்துருவாங்க.
இன்னும் ஒரு சிலர் ரொம்ப இறங்கி போய் எல்லாம் மனுஷனா கொஞ்சம் கூட அறிவு இருக்கான்னு கூட திட்டுவாங்க. இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் நிற்கிறான்னா அவன் தான் கடைசியில் ஜெயிப்பான். ஸோ இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரூட்டலாக, கொஞ்சம் கொடூரமாக, அதாவது கொடூரமாக இங்கே நான் சொல்லலைன்னா நான் எடுத்துக்கொண்ட அந்த லட்சியத்தின் மேலே ஒரு வெறித்தனமான, ஒரு வைராக்கியமான, ஒரு அந்த பிடித்தனம் அதோடு உட்காந்து படிக்கிறான் பாருங்கள், அவன்தான் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணுவான். ஏன்னா இந்த எக்ஸாமோட டிமாண்ட் அப்படி இருக்குது. எல்லோரும் வந்தோடனே ஒரு வருஷத்தில் வாங்கணும்னு தான் நினைக்கிறாங்க. வாங்கிட்டால் சந்தோஷம்தான், ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி எங்களுக்குமே அதில் பெருமை தான். பட் ஆனால் அது நடக்காது. அப்போது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும், உட்காந்து தான் ஆகணும். இந்த எக்ஸாம் ப்ராசஸில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ப்ரூட்டலாக அப்படியே ஒரு மாதிரி அரக்கத்தனமாக என்ன வேணால் பேசிக்கோ, என்ன வேணால் என்னை திட்டிக்கோ, யாராக வேணால் இருந்துக்கோ, ஆனால் நான் இங்கே சர்வீஸ் வாங்கணும், இது மட்டும்தான் என்னோடய குறிக்கோள் அப்படின்னு வெறித்தனமாக உட்காரான் பாருங்கள், அவன் தான் ஜெயிக்கிறான். ஸோ இங்கே சின்சியராக படிக்கிறவன், நல்லா படிக்கிறவன், நல்ல பையன் இவன்லாம் கிளியர் பண்ண மாட்டான். இதுக்கும் மேலே வெறித்தனமாக, மூர்க்கத்தனமாக, அரக்கத்தனமாக வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து தியாகம் செஞ்சு நிற்கிறான் பாருங்கள், அவன் தாங்க அந்த யூபிஎஸ்சிங்கிற அந்த போர்க்களத்தில் ஜெயிக்கிறவன். மற்றவங்களாம் பாதியிலே போயிடுவாங்க. ஏன்னா இதை நான் கண்கூட இந்த 20-21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். என் நண்பர்களும் நிறைய நண்பர்கள் தெரியும், கஷ்டப்பட்டு இதெல்லாம் தாண்டி ஜெயித்தவங்களும் தெரியும், இதில் இடையிலேயே சில காரணங்களுக்காக விட்டுட்டு வெளியில் போனவங்களும் தெரியும், அண்ட் அவங்க திருப்பி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்குள்ளே வரலைன்றதும் தெரியும். ஸோ இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் வின்னிங் அ கேம், இட்ஸ் லைக் வின்னிங் அ வார். ஆனால் இன்னொரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, வெறித்தனமாக, மூர்க்கத்தனமாக, அரக்கத்தனமாக உட்காந்துருக்காங்க, ஆனால் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரூட்டல் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பி ப்ரூட்டல் டு வின் திஸ் யூபிஎஸ்சி வார்.